ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டியே போலீஸ் பார்க்குற மாதிரி தான் தெரியுது. அது வெண்பாவை தான் பார்க்குறாங்களா இல்லை வேற யாரையாவது பார்க்குறாங்களா அப்படின்றது எபிசோடில் தாங்க தெரிய வரும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து அந்த ரவுடிங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து எப்படியாவது நம்ம மல்லியம்மாவுக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கேயும் ரவுடி பசங்க தான் சீட்டாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அவங்க சார்ஜ் போட்டுட்டு இருக்கிற போனை பார்த்து எப்படியாவது மல்லியம்மாவுக்கு நம்ம விஷயத்த தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிட்டு போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய அன்லக் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லியும் ஃபோனை எடுக்கிறது இல்லை, விஜயும் ஃபோனை எடுக்கிறது இல்லை. அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த ரவுடிங்க இந்த ரவுடிங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, குட்டி பாப்பா ஏதாவது இங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கிறது டேஞ்சர்னு சொல்லிட்டு வெண்பா வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வர வெண்பா ஓடி வராங்க. ரோட்ல ஓடி வந்து ஒரு லேடி மேலே இடிச்சிடுறாங்க. அந்த லேடி பார்த்தா நல்லவங்கள மாதிரியும் இருக்கு, கெட்டவங்கள மாதிரியும் இருக்கு. என்ன பாப்பா இப்படி எதுக்கு இப்படி ஓடி வர, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லவே, சரி வா வா நம்ம முதல்ல இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆட்டோவும் வருது. ஸோ ஆட்டோ வர அந்த டைம்ல தான் போலீஸ் ஜீப்பையும் காட்டுறாங்க. அதில் வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து சொல்கிறாரு, சார் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியத்தோட வந்து பார்க்குறாங்க. ஸோ ப்ரோமோவில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து நம்ம வெண்பாவை அந்த லேடி ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறத பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி ஆட்டோவை மடக்கி போலீஸ் எல்லாம் இறங்கி விசாரிக்க போகிறாங்க. இந்த மாதிரி வந்து எதுக்கு இவளை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்தில் வந்து அந்த லேடி சொல்லுவாங்க, இல்லை இந்த பாப்பா தான் வந்து ரவுடி பசங்க கடத்திட்டு வராங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் அவங்கள கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்கானவங்களா இருந்தால் ஃபோன் பண்ணி அவங்க அதாவது மல்லிக்கு வந்து விஷயத்தை தெரியப்படுத்தணும் அந்த லேடி. அப்படி இல்லைன்னா அவங்களும் கெட்டவங்களா இருந்தால் வெண்பாவை விற்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடியே போலீஸ் வந்து வெண்பாவை காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து அதான் ஃபோன் வந்து அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. மல்லியும் எடுக்கல, விஜயும் எடுக்கல. அதுக்கப்புறமா தான் மல்லி வந்து ஃபோனை பார்க்குறாங்க. நிறைய டைம் வந்து மிஸ்டு கால் வந்திருக்கு. ஸோ அந்த மிஸ்டு காலை பார்த்ததுக்கப்புறம் இது வந்து கண்டிப்பாக வெண்பா சம்மந்தப்பட்ட காலாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபன் வந்து சொல்கிறாரு. ஸோ தீபன் சொல்கிறது கரெக்ட் தான், வெண்பா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் திரும்பவும் கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க. போலீஸ் வந்து நல்ல ஒரு விஷயமா வெண்பாவை அந்த லேடி கூட்டிகிட்டு போகிறத பார்த்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். வெண்பாவை காப்பாற்றி மல்லிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, உங்கள் பொண்ணு கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நடக்க போகுதா இல்லை போலீஸ் வேறு எதையும் பார்க்குறாங்க. இந்த லேடி வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு உண்மையானவங்களா ஒழுங்கானவங்களா இருந்தால் கண்டிப்பாக வெண்பா மூலயமா அந்த லேடி மூலயமா வெண்பா இங்கே இருக்கிற விஷயம் மல்லிக்கு தெரிஞ்சிடும். அந்த லேடியும் மோசமானவங்க அப்படின்னா அங்கேருந்து நம்ம வெண்பா எப்படியாவது தப்பிச்சா மட்டும்தாங்க முடியும். என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.